பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் இவிங்களா வீடியோ இஷ்டப்படி கிரியேட் பண்ணிக்கிறாய்ங்க. அதில பார்த்தீங்கன்னா, தனக்கு விருப்பப்பட்ட அல்ல விரும்பாத நபர் ஒருத்தர ஆ அவர் செய்யாத காரியத்த செய்தது போல உருவாக்கி ஒரு வீடியோவே வெளியிட்டுருக்காய்ங்க. முன்பெல்லாம் இமேஜஸ் தான் அந்த மாரி கிரியேட் பண்ணாய்ங்க, ஃபோட்டோஸ். இப்ப வீடியோவே கிரியேட் பண்றதால, அத நம்பலாமா? வேணாமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இது தத்ரூபமா இருக்குதுங்க. இது வந்து பிற்காலத்தில வரப்போற காலங்கள்ல ஒரு குற்ற செயலா மாறும். ஒருத்தன் செய்யாத விஷயத்த செய்தது போல காட்டும்போது, அந்த விஷயம் ஒரு தவறான விஷயமா இருந்தா, நல்ல விஷயமா இருந்ததுன்னா பெருமைப்பட்டு போயிருவான் சம்மந்தப்பட்டவன். இதே தவறான விஷயமா இருந்தா கேஸ் போடுவாய்ங்க. அப்புறம் வீடியோ கிரியேட் பண்ணவன பிடிப்பாய்ங்க. உள்ள தூக்கி போடுவாய்ங்க. என்ன? இதெல்லாம் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இது ஒண்ணுங்க.